பல்வேறு மாவட்டங்களில் நடத்தப்பட்டு வரும் புற்றுநோய் தொடர்பான ஆய்வுகளில் புதிய வகை புற்றுநோய்கள் கண்டுபிடிக்கப்படுவது அதிர்ச்சியடைய வைத்துள்ளதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்தில் விஎஸ் மெடிக்கல் ட்ரஸ்ட் மற்றும் ரோட்டரி கிளப் சார்பில் வெல்ஸ் அண்ட் வீல்ஸ் பேருந்து சுகாதார சேவை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்நாட்டில் ஈரோடு, திருப்பத்தூர், குமரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் புற்றுநோய் கண்டறியும் ஆய்வு பெரிய அளவில் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதில் புது வகையான புற்றுநோய்களும் கண்டுபிடிக்கப்படுவது அதிர்ச்சியடைய வைத்துள்ளதாக தெரிவித்தார். தற்போது தொடங்கி வைக்கப்பட்டுள்ள வாகனம் வடசென்னை பகுதியில் உள்ள மக்களுக்கு புற்றுநோய் கண்டறிய பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். உலகின் தற்போதைய பெரிய சவாலான நோய்களில் ஒன்றாக கருதப்படுவது புற்றுநோய். புற்றுநோய் பாதிப்புகள் உலக நாடுகள் முழுமைக்கும் அச்சுறுத்தி வருகிற நிலையில் ஈரோடு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாக புற்றுநோயை கண்டறியும் ஆய்வுகள் என்பது பொதுமக்களிடையே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு அதிர்ச்சியான தகவல் என்கின்ற வகையில் புதிய புற்றுநோயாளர்களும் கண்டுபிடிக்க தொடங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக புற்றுநோயை பொறுத்தவரை முதல் நிலை, 2ஆம் நிலை என்று வருகிற போது 100% அவருடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு. அதுவே கொஞ்சம் முற்றிய நிலையில் 3 மற்றும் 4 நிலைகளை சென்றடைந்து விட்டால் உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற நிலை நிலவுகிறது. இன்றைக்கு ரோட்டரி சங்கத்தோடு இணைந்து வடசென்னை மக்களுக்கு இந்த புற்றுநோயை கண்டறியும் ஒரு வாகனம் ஒன்று வடசென்னையில் இருக்கிற பொதுமக்களுக்கு முதலில் ஒரு வடசென்னையை மையமாக வைத்து அங்கே 100% இந்த ஸ்கிரீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் செய்வார்கள். பிறகு தொடர்ச்சியாக எங்கே எல்லாம் இது தேவைப்படுமோ அங்கே எல்லாம் இலவசமாக இந்த சேவை வழங்கப்படவிருக்கிறது.